கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 8:10, ரோமன்ஸ் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, நாம் எப்படி கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அப்படி இணைந்திருக்கும்போது கிறிஸ்துவனுடைய ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வாசமா இருக்கு. அது என்ன பண்ணுது, நான் யாருங்கிறத அடையாளத்தை காட்டுது. ஏன்னா இங்க சொல்லும் என்ன சொல்றாரு, இந்த மாம்சம் பாவத்துக்குரியதா மரித்ததா இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சரீரம் என்ன பண்ணுது, பாவத்தினாலே மரணத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த சரீர பிரகாரமான மரணம் இருக்க தான் செய்யுது. இது ஒரு ரட்சிக்கப்பட்டாதவனும் எல்லாருக்கும் இந்த சரீரம் நம்ம இந்த சரீரம் மரணத்துக்கு தான் போகுது. ஆனால் என்ன, ஆவியானவர் நமக்குள்ள ஒரு நீதியின்படி நமக்கு என்ன கொடுக்குறார், நீதி நிமித்தம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் உங்கள் சரீரம் மரித்தாலும் ஆவி என்ன பண்ணுது, உங்களுக்கு ஜீவனை கொடுக்குது. அது ஆவிக்குரிய முறையில் ஒரு சக்தி. இப்போ மாத்திரம் இல்லை, நித்திய வாழ்க்கை வருவதையும் காட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, கிறிஸ்துவனுடைய நீதி நிமித்தம், அவர் கொடுத்த அந்த நீதி நிமித்தம் நமக்கு என்ன பண்ண, நம்முடைய வாழ்க்கை இப்போவும் சரி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே வருவதனால நமக்கு என்ன கொடுக்குது, ஒரு புதிய ஜீவனை கொடுக்குது. ஏன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும்போது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. காரணம் என்ன, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த கான்ட்ராஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த எதிர்மறை பார்த்தீங்களா, ஏன்னா அந்த சரீரம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய முறையில் என்ன, நான் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே வருகிறேன். இந்த இந்த டென்ஷன் அண்ட் ஹோப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு பக்கத்தில் இந்த ஒரு டென்ஷனு, இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன, நான் என்னுடைய இந்த சரீரம் மரணத்தை சந்திக்க போகுது. பட் ஆனால் என்ன, இதை காட்டிலும் எனக்குள்ள உள்ள ஆவியானவர் மூலமாக வரப்போகிற ஒரு நிச்சயமான நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு மரணம் என்பது முடிவு அல்ல, மாறாக தேவ நீதி நிமித்தம் அவனுக்கு உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்க்கை உண்டாகிறது என்கிற அதிக நிச்சயத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா இது அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன, இந்த வாழ்க்கைக்கு பின்பாக, இந்த மரணத்திற்கு பின்பாக வரக்கூடிய நித்திய வாழ்க்கை என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் என்ன, நம்ம இந்த மாம்ச பிரகாரமாக மரணத்தை சந்திக்க போகிறோம். ஆனால் என்னன்னா பயத்தோடு இல்லை. காரணம் என்ன, இந்த மரணம் நமக்கு முடிவு இல்லை என்று தெரிந்ததுனால. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழ்வதனால நமக்கு என்ன கொடுக்குது, நித்திய வாழ்க்கையினுடைய நிச்சயம் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணோம், மரணம் என்ன பண்ணப்படும், ஜெயம் கொள்ளப்படும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார் இல்லையா, மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கூர் எங்கே. ஏன்னா மரணத்தை ஜெயம் பண்ண முடியும். அதனால தான் இந்த வெளியான மனுஷன் தினசரி பலவீனமாக அழிஞ்சு போகக்கூடியவனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன், இந்த உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் அன்புலையும் வளரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் நம்முடைய முதலீடுகளை செய்ய வேண்டும்.
ஏன்னா நம்ம வெளியான மனுஷனுக்கான நம்ம எல்லா காசு செலவு பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறோம், வெளியான மனுஷனுக்கு பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம வெளியான மனுஷனுக்கு இல்லை, உள்ளான மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியமாகிய ஜபம், ஆராதனை, அன்பு செலுத்துறது, வேத வசனம், கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அதிக ஒரு நிச்சயத்தையும் காரியத்தையும் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இந்த மரணம் சம்பவிக்க போகுது, இந்த சரீரத்துக்கு அது முடிவு அல்ல. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, மரணம் முடிவு அல்ல, அது புதிய தொடக்கம். அதனால் என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களில் நான் இன்னும் பலத்தோடு செயல்படுவேன் என்று சொல்லி உள்ளான மனுஷரில் தினமும் புதுப்பிக்கப்பட எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.